மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகள், ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கலந்து எப்படி நமக்கு சூப்பராக ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி ட்விஸ்ட் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நடுவில் போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி அதுக்கப்புறம் திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்திகளை வழங்கிட்டு இருக்கிறோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. சரியாமா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் உள்ளடக்கம். சரிங்களா? இன்றைக்கி என்னெல்லாம் முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு முக்கிய தினங்கள். பிப்ரவரி 20 ஒரு முக்கியமான தினம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தில் செய்தித்தாள்களில் இடம்பெற்ற சில முக்கிய சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. அடுத்து தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர், சரிங்களா, அவங்கள பற்றி ஒரு சின்ன சிறப்பு செய்தி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து உலக ஏஐ உச்சி மாநாடுகள் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது, முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அல்லது அடுத்த ஆண்டு இந்த மாநாடு எங்கே நடைபெற உள்ளது அந்த செய்தியை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்படி சூப்பரான செய்திகள் நிறைய இருக்குது, தொடர்ந்து பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்களில் உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 20 அப்படிங்கிறது உலக சமூக நீதி தினம், வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி தமிழ்நாட்டில் மாநில அளவில் சமூக நீதி தினம், சரியா, தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் சமூக நீதி தினம் செப்டம்பர் 17, தந்தை பெரியாரின் பிறந்த தினம். உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20, மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரியாம்மா? அடுத்தபடியாக இந்த உலக சமூக நீதி தினம் பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபையினால் நவம்பர் 26, 2007 அறிவிக்கப்பட்டு 2009 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரி, 2009 சரியா? 2009 அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 2009 கடைபிடிக்கப்படுகிறது சொல்லி பார்த்துக்கிறோம். 2009 அப்படின்னா ஆதார் அறிமுகம், கல்வி உரிமை சட்டம் RTE 2009. சரி, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு 2 ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. ஓகேவா? வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தப்பட்டது. LTT லீடர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்ட ஆண்டு. சரியா? இப்படி நிறையா விஷயங்களுக்கு 2009 மறந்துடாதீங்க. சரியாம்மா? ஓகே, அடுத்த செய்தி, செய்திகளில் இடம்பெற்ற முக்கியமான சட்டங்கள். ஓகேவா? பாருங்கள், முதல் செய்தி புதிய வருமான வரி சட்டம். சரி, நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக வருமான வரி சட்டம் 1961. இன்றைய தினம் வரைக்கும் தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961 தான். சரியா? புதுசாக வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 2025. இந்த புதிய வருமான வரி சட்டமானது சரிங்களா நடைமுறைக்கு வரவுள்ள நாள் மறந்துடக்கூடாது. என்னைக்குமா? ஏப்ரல் 1, 2026. மறக்காதீங்க. 100% இறந்த ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கான ஒரு போனஸ் கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? சரி, முதல் வருமான வரி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? அது யாரோட பீரியடில், யார் நிதியமைச்சராக இருக்கும்போது? நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்க ஈஸியாக அடிக்கலாம். பார்க்காதவங்க நம்ம கொஞ்சம் வீடியோஸ்க்கு ரெகுலராக கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? இப்போ முதல் வருமான வரி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது, யாரால் இயற்றப்பட்டது? ஓகேவா? அதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961. புதிதாக இயற்றப்பட்டுள்ள வருமான வரி சட்டம் 2025. இந்த புதிய வருமான வரி சட்டம் 2025 ஆனது ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. அடுத்து இன்னொரு செய்தி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. சரியா? பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 சொல்லுவாங்க. ஒரு MLA MP சரிங்களா ஏதாச்சும் ஒரு வழக்கில் தண்டனை அனுபவிச்சு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா அவங்கள பதவி நீக்கம் செய்வதற்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்படும். முக்கிய பிரதிநிதிகள் சரிங்களா எல்லாத்துக்கும் அந்த பதவி நீக்கம் செய்வதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிம்மா? இது ரெகுலராக நியூஸில் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக நம்ம சபாநாயகர் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது இது நியூஸில் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சபாநாயகர் ஓம் பிர்லா பிரச்சனை. அடுத்து கட்சி தாவல் தடை சட்டம் 1985. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. ரெகுலராக எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஒரு கட்சியோட ஆதரவில் MLA MP ஓகேவா உறுப்பினராக ஆகிய பிறகு அதுக்கப்புறம் வேற ஒரு கட்சிக்கு சரிங்களா ரிசைன் பண்ணாமல் போனாங்க அப்படின்னா, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாமல் வேற ஒரு கட்சிக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய கட்சி ஓகேவா அவருடைய பதவி பறிக்கப்படும். எதன்படி? கட்சி தாவல் தடை சட்டம் 1985 படி. அடுத்து 130வது அரசியலமைப்பு சட்ட மசோதா ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஒரு பிரதமர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் எந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி ஓகேவா, ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தினால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் 30 டேஸ் கண்டினியூஸாக ஜெயிலில் இருந்தாங்கன்னா
31வது நாள் அவங்க என்ன செய்யணும், பதவியிலிருந்து ராஜினாமா செய்யணும். சரியா, ராஜினாமா செய்யலை அப்படின்னா அது மத்திய அமைச்சராக இருந்தால் பிரதமரின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவராலும், மாநில லெவலில் இருந்தால் முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநில ஆளுநர் மூலமாகவும் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 130வது அரசியலமைப்பு சட்டம். அதாவது சரியா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 130 மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? அந்த 130வது அரசியலமைப்பு சட்ட மசோதா பார்த்துருக்கிறோம். 128 மற்றும் 129 2 அரசியலமைப்பு சட்ட மசோதாக்கள் எதனுடன் தொடர்புடையது? ஏன்னா நம்ம ஒரு செய்தி படிச்சுட்டு இருப்போம், அதை பற்றியும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அதனால் 128 129th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் எதனுடன் தொடர்புடையது? இதை கரெக்டாக போனஸ் கேள்வியில் சொல்ல பார்க்கலாம். அடுத்து போக்சோ சட்டம். இதுவும் ரெகுலராக நியூஸில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் கேஸில் வந்துட்டு தான் இருக்கும். இந்த போக்சோ சட்டம் ப்ரொடெக்ஷன் ஆஃப், சரி அந்த வார்த்தை பார்த்துக்கோங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. சரியா, இது லைட்டாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சட்டத்தை எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். போக்சோ சட்டத்தில் தண்டனை விவரங்கள் எப்படி, என்ன ஏஜுக்கு எவ்வளோ தண்டனை, சரியா ஜாமீன்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போக்சோ சட்டம் 2012. உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. சரியா, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் ஃபுட் கிரைன்ஸ் உணவு தானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அதே சமயத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அது 2006. ஓகேவா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சேஃபானதா, அதுக்கு 2006 சட்டம். எல்லாருக்கும் உணவு தானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு 2013 சட்டம். ரெண்டுக்குமே தமிழில் வரும்போது உணவு பாதுகாப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2006 ஃபுட் சேஃப்டி, 2013 ஃபுட் செக்யூரிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஓகேவா, நம்ம இதான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது. கடைசி ஒரு சட்டம் இருக்கு பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். சரியா, இந்தியாவில் இந்த நுகர்வோர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்றப்பட்டது டிசம்பர் 24 1986. அந்த டிசம்பர் 24 தான் இந்தியாவில் நுகர்வோர் உரிமைகள் தினம். மறக்காதீங்க. சரிங்களா, இது எல்லாமே செய்தியில் இடம்பெற்ற முக்கியமான சட்டங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சாலிடாக இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, அடுத்து தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். ஓகேவா, நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு முதல் முறையாக தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம், சரி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் கொண்டாடப்படும் நாள். எனக்கு உவே சாமிநாத ஐயர் அவர்களின் பிறந்தநாள் பிப்ரவரி 19. மறக்கக்கூடாது. அவரை பற்றி கூடுதலாக ஒரு சில செய்திகள் பாருங்கள். தமிழ் தாத்தா என்ன சிறப்பு பெருமை அவருக்கு? தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் 1855 பிப்ரவரி 19 அன்று கும்பகோணம் அருகிலுள்ள உத்தமதானபுரம் என்ற இடத்தில் பிறந்தவர். சரிங்களா, அடுத்து இவரோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பழைய ஓலைச்சுவடிகளை தேடி பதிப்பித்தவர். சரிங்களா, பழைய ஓலைச்சுவடிகளை பார்த்து அதை நிறைய பேருக்கு படிக்க தெரியாது, அதை சூப்பராக அது ஒரு புத்தக வடிவில் நிறைய மாற்றிருக்கிறாங்க. சரிங்களா, ஓலைச்சுவடிகளில் உறங்கி கிடந்த பண்டைய தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுத்து நம் கைகளில் தவள செய்தவர் என குடியரசு துணைத் தலைவர் புகழாரம் சூட்டியுள்ளார் சமீபத்தில். சரியா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு சரிங்களா சூப்பரான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஓலைச்சுவடிகள் அதில் இருக்கிற பழைய விஷயங்களை நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொண்டு சேர்த்தவர் யாருமா? உவே சாமிநாத ஐயர் அவர்கள். அதனால தான் அவரை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சியின் தந்தை அல்லது தினம் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து தமிழ்நாடு அரசு அங்கீகாரம். இவரது பிறந்தநாள் பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்து கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களா, கூடுதல் தகவல்கள் உவே சாமிநாத ஐயர் தொடர்பானது. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை உள்ளிட்ட பல நூல்களை பதிப்பித்தார் உவே சாமிநாத ஐயர். அதே மாதிரி உவே சாமிநாத ஐயரின் சுயசரிதை புத்தகத்தின் பெயர் என் சரித்திரம். சரியா, மை ஆட்டோபயோகிராஃபி அப்படி சொல்லுவாங்கள்ல. என் சரித்திரம் என்பது தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம். யாருடையது? உவேசாவின். சரிங்களா, வாழ்க்கை வரலாற்று புத்தகம். இப்படி சிறப்பு பெயர்கள். ஒன்று தமிழ் தாத்தா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பதிப்பு செம்மல். தமிழ் தாத்தா நான் ஈஸியாக போடலாம், இந்த பதிப்பு செம்மல்ங்கிற வார்த்தை வந்திருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து உலக ஏஐ உச்சி மாநாடுகள். சரியா, செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாதுகாப்பு மாநாடுகள் நிறைய தலைப்புகளில் சில நாடுகளில் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் இந்தியாவில் முடிஞ்சிருக்குது இந்த மாநாடு. அடுத்து எங்கே நடைபெற போகுது அதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2023ஆம் ஆண்டு இந்த மாநாடு முதல் முறையாக நடைபெற்றது. சரிங்களா, அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு இந்த செயற்கை நுண்ணறிவு மாநாடானது சியோல், சரியா தென்கொரியாவின் தலைநகரம் சியோவில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு இந்த மாநாடு நடைபெற்ற இடம் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ். நடப்பு 2026ஆம் ஆண்டில் இந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் சரிங்களா நடைபெற்ற இடம் புதுடெல்லியில் இருக்கிற பாரத் மண்டபம்
நிறைய மத்திய அரசின் மாநாடுகள் இந்த டெல்லி பாரத் மண்டபத்தில் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த வருஷம் 2027ஆம் ஆண்டு 2027ல் இந்த ஏஐ அந்த சமிட்ஸ் வந்துட்டு நடைபெறவுள்ள நாடு சுவிட்சர்லாந்து, மறந்துடாதீங்க. சரியாம்மா? அடுத்து 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து ரீசனாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரைகள் 15, 16 என்னங்கிற மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி கடன் விகிதம் 28.70% இருக்க வேண்டும். சரி, நம்மளோட மொத்த மாநில ஜிடிபி வேல்யூ எவ்வளவோ அதில் 28.70% என்னதாக இருக்கலாம்? நம்மளுடைய கடனோட அளவாக இருக்கலாம். மொத்தம் நமக்கு 100 கோடி ரூபாய் காசு இப்போ வருமானம் இருக்குது அப்படின்னா அதில் 28.70 ஓகேவா சதவீதம் எதாக இருக்கலாம்? கடனாக இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாருமா? நந்த கிஷோர் சிங் என்று அழைக்கப்படும் NK சிங், மறக்கக்கூடாது. சரிங்களா? சரி, 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் கடன் GSDP விகிதம் சுமார் 26.1% முதல் 26.43% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன பரிந்துரையை விட நாங்கள் குறைவான அளவு தான் அந்த மாநில ஜிஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது குறைவான அளவு தான் கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு நிறைய கடன் வாங்குறான்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன லிமிட்டோட நாங்கள் கம்மியாக தானப்பா வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு ஒரு செய்தியாக தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 2026-27 நிதியாண்டில் இந்த மொத்த கடன் மாநில ஜிடிபி விகிதம் 26.3% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது இது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்குள் உள்ளது. நீங்கள் சொன்னதை விட நாங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே தான் வாங்குகிறோம், ஜாஸ்தியெல்லாம் ஒன்றும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொத்த கடன் ஜிடிபி விகிதமானது 2023-24 நிதியாண்டில் 26.6% இருந்தது. சரிங்களா? நிதி பற்றாக்குறை இலக்கு பாருங்கள், ஃபிஸ்கல் டெபிசிட் 2025-26 நிதியாண்டிற்குள்ள நிதி பற்றாக்குறையை ஜிஎஸ்டிபியிலிருந்து 3% கொண்டு வர வேண்டும் என நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. சரி, மொத்த அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட்னா நம்முடைய வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் நிதி பற்றாக்குறை. அந்த நிதி பற்றாக்குறை சரி 25-26 ஃபினான்ஷியல் இயரில் 3% இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் ஓகேவா 3% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 15வது நிதிக்குழு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வருவாய் பற்றாக்குறை சரி, அது மேலே பார்த்து நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டில் ஓகேவா 1.40 சரி 1.94 குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை 3%, சரி, ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது 1.94% ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அதுமாதிரி நிகர வருவாய் பகிர்வு விகிதம் சரி, மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் உடைய அந்த வரியை கிடைச்ச வரி வருமானத்தை பகிர்ந்தளிப்பு தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. அவங்க 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரை 41%, 16வது நிதி ஆணையமும் இதே 41% தான் மெயின்டைன் பண்ணி எடுக்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, உலக சமூக நீதி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, அது பக்கத்தில் இருக்கு பாருங்க, சமூக நீதி தினம் தமிழ்நாடு அரசினால் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? முடிஞ்சால் அது யாருடைய பிறந்த நாளில் எந்த ஆண்டு முதல் முறை அப்படிங்கிறத சொன்னால் நல்லாயிருக்கும். மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, புதிய வருமான வரி சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, என் சரித்திரம் என்பது யாருடைய சுயசரிதை புத்தகம்? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, 2027ஆம் ஆண்டிற்கான ஏஐ உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? இதுதாம்மா இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேள்விகளுக்கு மறக்காமல் அந்த கமெண்டில் பதில்களை சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.